சகோதரர்களே, உலகம் முழுக்க பேசும் பொருளாக ஒரு வார காலமாக குறிப்பாக இந்திய தேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இறைவனிடத்தில் கையேந்தி துவாக்கள் செய்த கூட்டங்கள் ஒரு வார காலமாக நடந்ததை நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இருந்த இடத்தில் அங்கே வேறொரு விக்கிரகங்கள் எல்லாம் முற்காலங்களிலே வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு இடத்தில் நீங்கள் பள்ளிவாசலையும் மஸ்ஜிதுகளையும் கட்டிவிட்டீர்கள் என்ற கட்டவிழ்த்து விடப்பட்ட கட்டுக்கதைகளை சுமார் 150 ஆண்டு காலமாக இந்தியாவில் பரப்பி வரக்கூடிய சங்க பரிவார கூட்டங்களுடைய கடைசி முடிவாக அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இருந்த ஒரு இடத்தில் இன்றைக்கு இறை நிராகரிப்பு நடக்கிறது. இஸ்லாமிய பார்வையில் இதை எப்படி இஸ்லாமியர்கள் அணுகுவது என்ற ஒரு தலையங்கத்தில் சிறிது நேரம் உங்களுக்கு முன்னால் சில செய்திகள். ஒரு பக்கம் பள்ளிவாசல், இன்னொரு பக்கம் இறை நிராகரிப்புடைய ஒரு இல்லம். நாம் யாரையும், எந்த மதத்தையும், எந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய யாரையும் குறை சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் கற்றுக் கொடுத்து நம்மை எல்லாம் கண்ட்ரோலாக இஸ்லாத்தில் உள்ள மக்களை அல்லாஹ்வுடைய அல்குர்ஆன் ஆக்கி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்த விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த காரியத்திற்கு இஸ்லாமியர்களாகிய நாம் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய உண்மையான பூமிக்கு எழக்கூடிய ஒரு உண்மையான ஒரு கொஸ்டின். அது என்ன செய்வது? கண்ணியத்திற்குரியவர்களே, 100 ஆண்டுகள் அல்ல, 200 ஆண்டுகள் அல்ல, சங்க பரிவாரங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் சங்கம் சேர்ந்தது இந்த 150 ஆண்டு காலமாகத்தான். இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனால் 150 வரலாற்றினுடைய ஹிஸ்டரியை தான் நாம் எல்லாம் இன்னைக்கு படித்துக் கொண்டு இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். உலகத்தின் வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். உலகம் படைத்த நாளிலிருந்து இந்த கூட்டங்கள் எல்லாம் இறை நிராகரிப்பை எதிர்த்து நின்ற நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், சாலிஹீன்கள், இவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு, இவங்க காலத்தில் எல்லாம் இவங்க எதையெல்லாம் எதிர்த்து நின்றார்கள் என்பதையெல்லாம் A to Z அல்லாஹ்வுடைய அல்குர்ஆன் அழகிய முறையில் பேசும். இதற்கு தீர்வுதான் என்ன? ஒரே வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், மூமின்களாகிய உங்களுக்கு இதுவெல்லாம் இப்படித்தான் நடக்கும். 2024 இன்றைக்கு இது நடந்திருக்கிறது. இதே இன்னும் ஒரு 100 வருடம் கழித்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை என்ன தெரியுமா? மூமின்களே, நீங்கள் எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையில நான் உங்களுக்கு எந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறேனோ இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் புறமுதித்து காட்டி சென்று விடாமல், நீங்கள் இதிலே உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். பேசுகிறது. எந்த நிலை வந்தாலும் உண்மையான மூமின்களாக நீங்கள் யாரிடத்தில் கையேற்ற வேண்டுமோ அவராகிய என்னிடத்தில் நீங்கள் பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நிச்சயம் இந்த உலகத்தை உங்கள் காலுக்கு கீழ் போடுவேன் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிற வரலாறு. இங்க ஆஃப்டர் தட் 150 வருஷம் கழிச்சு அப்படியே போங்க. அது தாத்தூர் அலைஹிஸ்ஸலாம் காலம் முடிஞ்சு குஃப்ர், ஷிர்க், இணை வைத்தல், இறை நிராகரிப்பு எல்லாம் பிறந்த பிறப்பிடம் தெரியுமா? சுமார் 120 வருடம் கழித்து ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து தொடரக்கூடிய ஒரு அபாயகரமான இறை நிராகரிப்புடைய கூட்டம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். நான் அதுதான் சொல்ல வந்தேன். இது இன்னைக்கு நேரத்து நடக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து முஃமினுக்கும் காஃபிருக்கும், அதாவது அல்லாஹ்வுடைய ஏற்பாளர்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் நடக்கக்கூடிய மாபெரும் போர். இதுக்கு எங்க எந்த அப்படின்னு கேட்டா முடிவு கிடையாது. கியாமத் தான் முடிவு. அல்லாஹ் கியாமத் தான் முடிவு. தஜ்ஜாலுடைய வருகை, பின்னால் நடக்கக்கூடிய கியாமத்துடைய எல்லா அறிவிப்புகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அது நடந்துதான் ஆகும். உலகத்திலே கல்வி உயர்த்தப்படும்.
அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் இடிக்கப்படும். உண்மையான பாவங்கள் என்று கண்ணுக்கு முன்னால் தெரிந்த பாவங்கள் அசால்ட்டாக செய்யப்படும். இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? முன் வாழ்ந்த நபிமார்களுடைய வாழ்க்கைகள் அதற்கு பாடல். கேள்விப்பட்டிருப்போம். யார் மூமினாக இருந்தாலும் அவங்கள மட்டும் தயார் செய்து ஏற்றுங்க என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதிலிருந்து தப்பித்து பிழைத்த கூட்டம் தான் இன்னைக்கு உலகத்துல நானும் நீங்களும் நாம எல்லாருமே. தண்ணீரால் முழு உலகம் அடைக்கப்பட்டு அதற்கு பின்னால் அந்த கப்பலில் யார் யாரெல்லாம் மூமினாக இருந்தாங்களோ அவங்க மட்டும் பாதுகாக்கப்படுறாங்க. நீங்க புரியணும், இங்கேயும் அந்த முனாஃபிக்குகள் உள்ள இருக்கிறாங்க. இவ்வளவு அல்லாஹ்வுடைய உதவி நேர்ல பார்த்துட்டு கூட அவங்களுடைய உள்ளத்தை ஏற்றுக்க முடியல. கடைசியா ஷைத்தான் அவங்க வழியா உள்ள பூந்து வந்து இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம், உலகத்துல இதெல்லாம் நம்மளால இல்லாம இருக்க முடியுமா என்ற ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஆரம்பித்து அங்கிருந்து அடுத்து வந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், அங்கிருந்து வந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், காலங்கள் கடந்து உம்மத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்திருக்குதுன்னா நம் நபி அவர்களே இதையெல்லாம் சந்தித்தார்கள் என்றால் நாமெல்லாம் எங்க? அப்போ காலம் முழுக்க மூமின்களுக்கும் மூமின் அல்லாதவர்களுக்கும் நடக்கக்கூடிய மாபெரும் இறை நிராகரிப்புடைய போர். காலங்களுடைய பரிமாற்றத்தில் வேண்டுமானால் இந்த கூட்டங்களுக்கு பேர் சங்க பரிவாரங்களுடைய கூட்டம் என்று இன்றைக்கு வரலாறு ஹிஸ்டரியில நாம பேசலாம். இன்னும் 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்றது நம்மளுக்கே தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அடங்கி இருக்கக்கூடிய முழு உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான தலைவர்கள் உட்பட இது இந்தியாவிற்கு ஏற்பட்ட மாபெரும் அவலம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில, இன்னும் சொல்ல போனால் 1900 பின்னால பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இந்தியா டுடேவுடைய தலையங்கமே இந்தியா தலை குனிந்து நிற்கிறது, த இந்தியா ஷேம் அப்படின்னு போட்டிருந்தார். எப்போ? அந்த நேரத்தில் அதே பத்திரிகை இன்றைக்கு இந்தியாவினுடைய மாபெரும் வளர்ச்சி என்று வெளியிட்டிருக்கிறது என்றால் இங்க நல்லா புரியணும். இந்த 20 வருடத்திற்குள் மனிதர்களை மட்டும் விலைக்கு வாங்கவில்லை, ஒட்டுமொத்த ஊடகங்கள், பத்திரிகை துறைகள், எந்தெந்த துறைகளை சார்ந்த மக்கள் இருக்கிறார்களோ மொத்த பேரும் விலை போய்விட்டார்கள் என்பதை இன்றைக்குள்ள இந்தியா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாம் எதிர்த்து நிற்கின்ற போது நல்லா வேணும். ஊடகத்துறை ஆப்போசிட், முஸ்லிம் என்றாலே அப்படி எப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலே அந்த இடத்துல முஸ்லிம்கள் தான் காரணம் என்ற ஒரு கட்டுக்கதை எப்படியாவது உள்ள சொல்லிவிடக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். ஊடகம் இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட். அப்படியே அடுத்துவாங்க எழுத்துத்துறை, பேனா. இந்த உலகத்தில் மாபெரும் புரட்சி செய்தது காலம் முதல் கொண்டு இன்று வரை பேனாக்கள் தான். ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு ஊடக வந்தது தான், ஆனால் பேனாக்கள் காலம் முழுக்க வந்தது. அதே பேனாக்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கப்படுகின்ற மாபெரும் ஒரு ஆயுதமாக பேனாக்கள் மாறி இருக்கிறது. நான் சொன்னது போல இந்தியா டுடே போன்ற பெரும் பெரும் பத்திரிகைகள் எல்லாம் விலை போய் நீ கோடிக்கணக்கில் காசு கொடுத்தால் மூவிகளை எதிர்த்து நாங்கள் என்ன வேணாலும் நியூஸ் போடுவதற்கு தயார். இதுதான் உண்மை. இப்ப பாருங்க, ஊடகம் மூவிகளுக்கு ஆப்போசிட், எழுத்துத்துறை மூவிகளுக்கு ஆப்போசிட். இது சம்பந்தப்பட்ட எல்லா துறையில் உள்ள அதிகாரிகள் மூவிகளுக்கு ஆப்போசிட். இது சம்பந்தப்பட்ட பெரும் பெரும் தலைவர்கள் கூட ஒரு நேரத்தில் சப்போர்ட் பண்ணி பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அங்கே கட்டியதை நினைத்து என்று நடிகர் சங்கங்கள், அரசியல் தலைவர்கள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்து சொல்வார்களே பூனை கூட்டி வெளியே வந்தது என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை சுற்றி 4 புறங்கள் இல்ல 40 புறங்களிலும் எந்த அளவுக்கு தாக்க முடியுமோ தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். முன்னெல்லாம் ஊடகம் எழுத்துத்துறை இருந்துச்சு, அதையெல்லாம் இன்றைக்கு கடந்து குறிப்பாக முஸ்லிம்களை தாக்குவதற்கென சினிமா துறைகளும் தயாராகிவிட்டது என்பதை கண்மூடாக பார்க்கிறோம். தயாரிப்பாளர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். உண்மையான நல்ல தத்ரூபமான சில கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்களை எடுத்தவர்கள் என்று பெயர் போனவர்கள் கூட இன்றைக்கு விலை போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். காசு கொடுத்தால் நான் யாரை வச்சு எப்படி வேணாலும் இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டா நான் பணம் எடுப்பேன். இந்த ஒரு மாசத்துல மட்டும் செய்திகளை நாம படிக்கிறோம். ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல 3 திரைப்படம் இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய திரைப்படம். அதுல குறிப்பா இஸ்லாமியர்களுடைய ஜமாஅத்துடைய ஒருங்கிணைப்பு, பள்ளிவாசல்களுடைய இமாம்களுடைய பிரசன்னைகள், பள்ளிவாசல்களுடைய கட்டமைப்பு, மஹல்லாவிலே வாழக்கூடிய முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் சிறார்களை குறிவைத்து டார்கெட். ஆண்கள் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை சித்தரித்து காட்ட முடியுமோ இந்த ஒரு மாசத்துல மட்டும் 3 திரைப்படங்கள் இந்தியாவில் இல்ல தமிழ்நாட்டினுடைய தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறது. அதற்கு பல கட்டண குழுக்கள் எழுதியிருக்கிறது. இந்தியாவுக்கு கணக்கு பண்ணா 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இந்த ஒரு மாசத்துல மட்டும் ரிலீஸ். நல்லா புரியணும், இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் தாக்கணும் என்ற ஒரு ஆயுதத்தை கையில வச்சிருந்தாங்களோ, முன்னெல்லாம் கட்டுக்கதைகளை கொடுத்து இது போல பாபர் பள்ளிவாசல் இருந்த இடத்துல அவர் பிறந்தார் என்ற சொல்லிய கதைகள் எல்லாம் கடந்து இன்றைக்கு மக்கள் அபிஷியலா கண்ணால் பார்க்கக்கூடிய சினிமா காட்சிகளிலேயும் சாதாரணமா இஸ்லாமியர்களை புரிய வைக்கக்கூடிய சூழலை நாம பார்க்கிறோம். 4 புறங்களிலும் அல்லாமல் 40 புறங்களில் இருந்தும் இந்த இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்களே, நம் உள்ளம் உடைகிறதே. இதுக்கு நான் என்னதான் செய்யறது? இதுதான் நான் வாங்கி நீங்க வரேன். இப்படி நடக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய அல்குர்ஆன் உள்ளத்தை அமைதிப்படுத்துது. என்ன தெரியுமா? وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِنْ كُنتُمْ مُؤْمِنِينَ. மூமின்களே, நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் கையேந்தி நீங்கள் துஆ செய்யுங்கள். நீங்க எந்த நேரத்திலும் கவலை கொள்ளாதீங்க. وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا. நீங்க கை சேதப்படாதீங்க. மூளையில போய் ஒடுங்கி என்னன்னா இப்படி நடக்குது, ஒரு பள்ளிவாசல் இருந்த இடத்தில் இப்படியா அநியாயமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிபதிகளுடைய தலைமை நீதிபதிகள் கூட தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது கூட பெரும்பான்மையான அந்த இடத்துல அது இருந்ததாக, விக்கிரகங்கள் இருந்ததாக உண்மையான நிரூபிக்கப்படவில்லை என்பது 2010க்குள்ள அன்றைய உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பினுடைய வரிகளில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி இருக்கின்ற ஒரு நேரத்தில் இதையெல்லாம் அநியாயமாக செய்துவிட்டார்களே என்ற உள்ள தகவலை மூமின்களுக்கு வந்தால் நம்மளுக்கு வருதுல, நீங்க நினைச்சுக்கங்க, நம்ம உள்ளத்துல ஏதோ ஈமான் ஒட்டிட்டு நம்ம சுகாதாரம். இங்க நீங்க ஒரு பள்ளிவாசல் நினைச்சு கவலைப்படலாம். இதற்காக வேண்டி அல்லாஹ் நம்ம உள்ளத்துல கவலைப்படுறதுக்கு கூலி ஈடு இணையே கிடையாது. சுகாதாரம் 1000 பேர் பூக்கள் மாலைகள் தூவி வரவேற்று குஃப்ரை வளர்க்கலாம். ஒரு மனிதர் உண்மையாக அந்த குஃப்ரை நினைத்து வருத்தப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் அதற்கு உலக எல்லாம் சமமே கிடையாது. சொன்னான் அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது இந்த கவலை. அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், நீ கவலைப்படாது, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். இந்த உலகத்துல கவர்ச்சிகரமான வாழ்க்கையை பார்த்து கவிழக்கூடிய மக்களுக்கு மத்தியில நீங்க என் நபி சொன்ன மாதிரி தாடி விட்டுட்டு, என் நபி சொன்ன மாதிரி சுத்தத்தான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டு, என் நபி சொன்ன மாதிரி உங்களுடைய வியாபாரங்களை செஞ்சு கொண்டு, என் நபி சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி வட்டிய வியாபாரத்துல கலக்காம ஹலாலான சம்பாத்தியத்தை தேடி நீங்க போகும்போது உங்களை வியாபாரத்துல அடிப்பாங்க, உங்களுடைய வியாபாரத்துல வட்டியை கலப்பாங்க, உங்களுடைய வியாபாரத்துல எல்லா ஹராம்களையும் உள்ள புகுத்துவாங்க. நீங்க ஒழுங்கா இருந்தாலும் உங்களை துன்புறுத்திட்டே இருப்பாங்க. சொன்னான் அல்லாஹ், கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத அல்லாஹ் சொன்னான். இதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் சொன்னாங்க. ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம உள்ளத்துல அல்லாஹ் அந்த கவலையை கொடுக்கறதே மாபெரும் பாக்கியம். இன்றைக்கு இந்தியா முழுக்க வாழக்கூடிய எல்லா மூமின்கள், இந்தியாவை கடந்து இன்டர்நேஷனல் முழுக்க வாழக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் மதத்தை
அவதைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளுடைய ஈமானை தான் நல்லா பார்க்கிறார். கண்ணியத்துக்குரிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உலகமே எதிர்த்து, நான் சொன்னது போல திரைப்படங்கள் வழியாக, ஊடகங்கள் வழியாக, எழுத்துத்துறைகள் வழியாக நம்மளை நோக்கி நிற்கும் பொழுது நாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில் துவாவை தவிர ஒன்றுமே கிடையாது. அதற்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச முயற்சிகள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அரசியல் அடிப்படையில அதிகாரத்தினுடைய முன்னணியில நம்மளால் முடிஞ்ச தெளிவான ஒரு சட்ட ரீதியில போராட்டங்கள், அது வேற விஷயம், அதை செய்ய வேண்டும் காலத்தின் கட்டாயம். ஆனால் அசல் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதுதான் அசல். இந்த வரலாறு நான் இப்ப சொன்னேன். இன்னைக்கு நம்மளோட சுத்தி எப்படி எல்லாம் நிற்கிறது. இப்படியே 1400 வருஷத்துக்கு பின்னால கொஞ்சம் நம்ம போய் பார்ப்போம். பத்ர் யுத்தம், பத்ர் போர் நடந்த நிகழ்வு வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரியும், நல்லா புரியணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அவர்கள் அகப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, வரலாறுகள் வருது. புகாரி ஷரீஃப் உள்ளிட்ட நூல்களில கஸ்வத்து பத்ர், பத்ர் யுத்தம் என்ற தலையங்கத்தில் அந்த ஹதீஸ்களை நாம் படித்தால் நாமளே அழுது விடுவோம். அந்த அளவிற்கு மாபெரும் சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 4 பக்கத்திலிருந்து 40 பக்கம் வருவது போல 40 பக்கம் அல்ல, அரேபிய தீபத்திற்குமே சூழ்ந்து வருகிறது. யார் அடிக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிறது. நல்லா விளக்கணும். அன்றைக்கு இருந்த அந்த மதீனா வாசிகள் பத்ர் யுத்த காலத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆக சொற்பமானவர்கள் 313 சஹாபாக்கள் மட்டும்தான், வெறும் 313 பேர். ஆனால் எதிரிகள் 3000 பேர். மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு சட்டை அதுவும் உழைத்து போன நாலஞ்சி, மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகம், குதிரை குறிப்பிட்ட சில எண்ணிக்கை தான். மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய போர் வாள் அதுவும் உழைத்து போன கொஞ்சம் வாள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லப்படுது, யார சொல்லலாம், நம்ம 313 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி வரக்கூடிய இந்த காபிர்கள் சுமார் இத்தனை 1000 பேர் வராங்க. அவங்க கிட்ட எல்லா ஆயுதங்களும் இருக்குது, உருவு சட்டைகளும் இருக்குது, குதிரையும் இருக்குது, ஒட்டகமும் இருக்குது. குர்ஆனும் ஹதீஸும் மாறி மாறி இதை பேசும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேள்விப்பட்ட உடனே சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, பக்கத்தில் இருக்கிற குட்டையில எல்லோரும் ஒவ்வொரு செஞ்சுட்டு வாங்க. அவ்வளவுதான் வார்த்தை. நல்லா விளங்கணும். எதிரிகள் தாக்க வராங்க. நாம 313 பேர், அவங்க 3000 பேர். நம்ம கையில இருக்கிறது வாள், குதிரை, ஒட்டகம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க பெரும் பலத்தோடு திரண்டு வருகிறார்கள். நாம இருக்கின்ற இந்த பத்ர் என்ற இடத்தை சுற்றி வளைத்து ஒட்டுமொத்தமாக நசுக்குவதற்கு மாபெரும் ஒரு கூட்டம் வருது. ஒன்றும் செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இப்ப சொன்னேன்ல, நம்மை சுற்றி இத்தனை அம்புகள் வீசப்படுது. எல்லாத்துக்கும் நீங்க இந்த சம்பவத்தை தான் நீங்க பார்க்கணும். நான் சொன்னது மாதிரி திரைப்படத்திலிருந்து, ஊடகத்திலிருந்து, எழுத்துக்களில் இருந்து, கட்டுக்கதைகள், அவதூறுகளில் இருந்து, இஸ்லாமியர்கள் மீது புனைக்கப்படுகின்ற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குன்னா இது மட்டும்தான். இந்த பத்ர் யுத்தங்களை நீங்க சிந்திச்சு பார்த்தா தெரியும். 4ஆம் புறமும் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று செஞ்சு எல்லாரும் வாங்க. தகவல் சொல்லப்பட்டது, எல்லாரும் ஒன்று செய்யற அளவுக்கு அந்த தண்ணி கூட வந்தாங்க. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லோரும் ஒரு 2 தொழுதார்கள். ஒன்றாக அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனை செய்வோம் என்ற கடைசி பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. எந்த அளவுக்கு துஆ செய்றாங்கன்னா, பக்கத்தில் இருந்த அந்த சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழுது துஆ செஞ்சு நாங்க பார்த்ததில்லை. அவ்வளவு அழுதார்கள், கண்ணீர் வடித்து கதறினார்கள். யா அல்லாஹ், இந்த போர்க்களத்தில் நீ எங்களுக்கு வெற்றி கொடுத்தே ஆக வேண்டும். அது உன்னுடைய பொறுப்பு. 4ஆம் புறங்களில் இருந்தும் அரேபிய தீபகற்பத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக இந்த 313 பேரை நசுக்கிறதுக்கு வராங்க. அவங்க
அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள்ல குர்ஆன் தொடர்ந்து பேசுது. இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு முடிச்சுட்டு அவ்வளவு அதுக்கு துஆ செய்ய அல்லாஹ்விடத்துல எவ்வளவு முனாஜாத் செய்ய முடியுமோ. மூமின்களே, இதுதான் நமக்கு படிப்பினை. இந்த உலகத்தினுடைய எந்த சர்வாதிகாரி வந்தாலும் சரி, சர்வ படைப்புகளை படைத்த அல்லாஹ் ஒண்ணுமே இல்லை எந்திரிச்சார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸை முடிச்சுட்டு நேரா வந்தாங்க. சுற்றி சஹாபாக்கள் நிக்கிறாங்க. சொன்னாங்க, இந்த இடத்துல உத்துமா கொலை செய்யப்படுவான், இந்த இடத்துல ஷைபா கொலை செய்யப்படுவான் என்று இந்த இடத்தை காண்பித்து சொன்னார்கள். சஹாபாக்கள் எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. கையில ஒண்ணும் இல்லை, இருக்கிறது 313 பேர். நாங்க என்ன செய்வோம்? ஆனால் ரசூல் சொன்னார்கள், இங்க இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டு நாளை காலை இந்த பதில் இடத்துல இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான் தாமதம். அந்தி பொழுது அதிகாலை கதிரவன் உதிக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு துஆக்கள் செய்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தது போல பத்ர் யுத்தகளம் எப்பேற்பட்ட வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அதை பத்தி நான் பேசுறதுனாலே 1 மணி நேரம் தேவை. சுருக்கமா சொல்றேன். எந்தெந்த இடத்திலெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்தந்த இடத்தில் அந்தந்த எதிரிகள் கொல்லப்பட்டிருந்ததை எங்களுடைய கண்ணால் பார்த்தோம் என்று பல சஹாபாக்கள் சாட்சி சொல்றாங்க. புகாரி ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி சொல்றாங்க, அந்த பத்ர் யுத்த காலத்துல நாங்க 313 பேர் அந்த கூட்டம் உள்ள புகுந்தோம்னு எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு மாபெரும் ஆச்சரியம் நடந்தது. என்னவென்றால், எங்கள் கண்ணுக்கு முன்னால ஏதோ ஒரு உருவம், ஏதோ போறது மாதிரி தெரியுது, வர்றது மாதிரி தெரியுது. நாங்க இப்படி கையை கொண்டு போகிறோம், அவன் தலை கீழே இருக்கு. நாங்க குத்த போகிறோம், அவனுடைய குடல் கீழே இருக்குது. என்னன்னே தெரியல. கண்ணிமைக்கும் நேரத்தில் அத்தனையும் நடக்கக்கூடிய ஃபுல்லா வாசம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வலகத் நஸரகுல்லாஹு பிபத்ரி வஅன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். அந்த நேரத்தில் அற்பமான சொற்பமான சில மனிதர்கள் மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நேரடியாக நாம் உதவி செய்வோம். அல்லாஹ் சொன்னான், இத்தலாத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலீன். 3000 மலக்குமார்களை நேரடியா நான் இந்த இடத்தில் இறங்கி உங்களுக்கு உதவி செய்த சகோதரர்கள் சொன்னாங்க. 3000 பேர். அந்த சஹாபி சொல்றாங்க, ரிவாயத் செய்யக்கூடிய அறிவிப்பாளர், கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்ணுக்கு முன்னால் எல்லாம் நடந்து முடிந்து மிச்சம் இருந்த குற்றும் குறைவுடையாக கிடந்த எதிரிகள் கதறி கொண்டு ஓடினார்கள். அல்லாஹ் அக்பர். யாரெல்லாம் நெஞ்சை நிறுத்தி நாங்கள் தான் சர்வாதிகாரம் என்று சொன்னார்களோ அப்பேற்பட்ட எதிரிகள் எந்த அளவுக்கு என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கட்டடம் கட்டி இஸ்லாமியர்கள் மீது கட்டமைப்புகளை கட்டவிழ்த்து விட்ட அந்த எதிரிகள் சின்ன பின்னமாக பத்ர் யுத்தத்தில் இருந்தார்கள். நிச்சயமாக அது மனிதனால் நடத்தப்பட்ட போர் அல்ல, மலக்குகளால் நடத்தப்பட்ட போர். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நமக்கு ஆறுதல். அவ்வளவுதான். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் ஒன்று சேர்ந்து பல படைகளை திரட்டி மூமின்களை எதிர்நோக்கி வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்த மாபெரும் ஆயுதம் துஆ, துஆ, தொழுகை. அவ்வளவுதான். இந்த ஒன்று இருந்தது. ஒன்றும் இல்லாமல் எல்லாம் தடைப்பட்டமானது. அந்த பத்ர் முடிஞ்சவங்க தான் நீங்க வரலாற்றுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். பத்ர் போர் முடிந்த அந்த தினத்திலிருந்து தான் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மிக விரைவாக பரவியது என்று நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு தேவை 2 சொட்டு தண்ணீர், ஒரு 2 ரக்காத்து தொழுகை. அவ்வளவுதான். ஆயுதங்களோ படைகளோ கட்டங்களோ மாபெரும் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் தேவையில்லை. எத்தனையோ சாம்ராஜ்யங்களை சாம்பலாக ஆக்கியவன், எத்தனையோ மாபெரும் பேரரசன்களை அவன் போதையிலே இருப்பது போல தண்ணீரில் பிறனை அழிக்கப்பட்டது போல நம்முடைய ராமான் காரூன்களை போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ் பூமியில உள்ள புழுக செய்வது போல இன்றைக்குள்ள கேளிகள், இன்றைக்குள்ள சங்க பரிவாரங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால். எனவே நான் சொல்ல வருவது, உள்ளம் கூறக்கூடிய இந்த நேரத்தில் மூமின்கள் என்ன இப்படி நடக்குது இந்தியாவில், நாம் என்னதான் செய்யறதுன்னா, நாம் அரசாங்க
ரீதியான சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய கடமைகளை ஒருபுறம் செய்தாலும் மறுபுறத்தில் நம்முடைய இபாதத், நம்முடைய துவா எந்த அளவிற்கு பலமாக இருக்குமோ நிச்சயம் அதுதான் நம்மளுக்கு கை கொடுக்கும் என்பதை நாம் உள்ளத்திலே வைக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சொன்ன வார்த்தை நாம் புரியணும். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துல் அலூன். நாம கவலைப்படுறதில்லை, கை சேதப்படுறதில்லை. உண்மையான மூமின்களாக இருந்த அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆக்கள் செய்து நமக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நிச்சயம் அந்த பதில் யுத்த களத்தில் அல்லாஹ் எப்படி இந்த உம்மத்திற்கு வெற்றி கொடுத்தானோ அது போல தருவார். ஆக நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது. சொல்வார்கள் தமிழ்ல, சரணம் அடைந்து விட்டேன், சஜிதாவில் விழுந்து விட்டேன், சகலமும் நீ என்று சன்மார்க்கத்தை குறித்து விட்டேன். 2 வரி நீண்ட பாடல், பல கவிதைகள் கொண்டது. மொத்தத்தை எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்னை தவிர வேற எதுவுமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உள்ளத்துல வந்து விட்டது என்றால் இந்த உலகம் காலுக்கு கீழே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துடைய நேரத்தில் சொன்னார்கள், இந்த உலகத்தை நினைத்து நான் பயப்படல. அழுகிறாங்க, கதறாங்க. ஏன் உமர் கபூர் பார்த்தோட இந்த மையத்தை பார்த்தோட பயந்து அழுவீங்களா? இல்ல, இந்த மரணத்திற்கு பின்னால் எனக்கு என்ன நடக்கும் என்று இந்த உமர் அழுகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், மாபெரும் தளபதி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 2ஆம் கலீஃபா, வீரத்திற்கு பெயர் போன ஹஜ்ரத் உமர் மரணத்தை நினைத்து அழுதார்கள் என்றால் இந்த அழுகையும் அல்லாஹ்வுடைய தொடர்பு தான் பூமியை காலில் கீழே போட்டது. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்த மக்கள் இன்னைக்கும் உலகத்துல நிரந்தரமா இருக்கிறாங்க. நீங்க நல்லா பார்க்கணும், 1400 வருடமாக வாழ்ந்த சஹாபாக்கள் இன்றைக்கும் நம்மளுடைய கல்விகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த சஹாபியாவது நம்ம வளர முடியுமா? ரலியல்லாஹு அன்ஹு என்று பெயரோடு சேர்த்து சொல்றோம்னா அந்த ஈமான் என்ற பவன், ஈமான் என்ற ஜோதி நூர் உள்ளத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்விடத்தில் முழுமையான சரணடைந்தார்கள். இன்றைக்கும் நாம பார்க்கலாம், அந்த மனிதர்களுடைய உடல் தான் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பெயர்களும் வரலாறுகளும் கியாமத் வரைக்கும் இருக்கும். ஆனால் இதே இது போன்ற கூட்டங்களை எடுத்து பாருங்கள். ஃபிரௌன், ஹாமான், காரூன், சத்தான் மொத்த பேரும் வரலாற்றில் அழித்தார்கள் என்பதுதான் நாம் பார்க்கிறோமே தவிர அவர்களுடைய அடையாளங்கள் கூட இன்றைக்கும் இல்லை. எனவே ஈமானோடு வாழ்வோம், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம், அவர்களிடத்திலேயே பொறுப்படைப்போம். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தருவானாக, உண்மையான ஈமானை தருவானாக, உண்மையான இஹ்லாஸை தருவானாக. நம் முன்னோர்கள் சாலிஹீன்கள் எப்படி வாழ்ந்து இன்றைக்கும் நம் கல்விகளில் இடம் பெற்றிருக்கின்றார்களோ, இன்றைக்கு வாழக்கூடிய இந்த அப்துல் ரஹ்மான், அப்துல்லாக்கள் வாழ்ந்து மரணித்ததற்கு பின்னால் இந்த மண்ணிலே அல்லாஹ் ரசூலுடைய துஆக்களை பெற்ற கூட்டங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எது நடந்தாலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து சபுர் என்ற பொறுமையோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 1000 எதிரிகள் எதிர்த்து நின்றாலும் நாம் முன்னால் சொன்னது போல நாலாபுறத்திலும் இந்த முஸ்லிம்கள் தாக்கப்பட்டாலும் நம்மளுடைய ஈமானை அல்லாஹ் தாக்கத்தாக்குவானாக, நம்மளுடைய யக்கீனை அல்லாஹ் தாக்கத்தாக்குவானாக, நம்மளுடைய துஆக்களை அல்லாஹ் பலமுள்ள துஆக்களாக ஆக்குவானாக. அன்றைக்கு